Hey everybody, welcome back to the video. இன்னைக்கு லோக்கா சாப்டர் 1 சந்திரா அந்த படம் பார்க்கலான்னு ஒரு பிளான்ல இருந்தோம். டைமிங் செட் ஆகலை. 2:10 ஆக்சுவலி கிளம்பிட்டு 2:10 படம். இப்போ டைம் 2:50. ஸோ நேச்சுரலி படம் பார்க்க முடியல. பிளானை மாற்றிட்டோம். தலைவன் தலைவி 6:40 இருக்கு. அந்த மூவிக்கு போகிறோம். கொஞ்சம் ஊருக்குள்ள போயிட்டு அங்கங்கே வாங்குறத வாங்கிட்டு அப்படியே தீபாவளிக்கு வெடி வாங்கிட்டு வந்துடுவோம். தீபாவளிக்கு வெடியா? தீபாவளி எப்படா வருது? அடுத்த அக்டோபர் மாதம் தீபாவளி வருதா? ஐயோ பொதுமக்களே, அப்போ உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்காக கொஞ்சம் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த டைம்ல யூஸ்வலா என்ன ஆகும், இந்த மாதிரி பாலத்துல ஊரோட எண்டுல இந்த மாதிரி மாடுகள்லாம் போய் ஒதுங்கி நிற்கும். ஏன்னா ஊருக்குள்ள ஜாஸ்தி பட்டாசு வெடிப்பாங்க. குழந்தைங்கலாம் அந்த பட்டாசு மேல இருக்க ஆர்வத்துல அவங்க எல்லாம் இப்போவே வாங்கி வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சவுண்டுக்கு அங்க இருக்க முடியாது. அதனால மேக்சிமம் ஊரை விட்டு வெளியே வர பார்க்கும். அந்த சவுண்ட்ல இருந்து அலறி அடிச்சு ஓடும். அப்படி ஓடுற மாடு மேக்சிமம் இந்த பாலத்துல வந்து ஏறி நிற்கும். ஊரோட எல்லையில் அந்த மாதிரி நிற்கும். ஸோ இந்த தீபாவளி டைமில் ட்ராவல் பண்ணுறவங்க ட்ரை டு பி சேஃப். எங்கேனாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஒரு ஊரோட எல்லைக்குள்ளே போகிறீங்க அப்படின்றப்போ மேபி அங்கே மாடு நிற்கலாம். முக்கியமாக நைட் டைமில் அங்கே இருக்கிறது தெரியாது. ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு டைம்லாம் ஒரு பாலத்தில் வந்து ஏதோ ஒரு மாடு நின்றுருக்கு. பஸ்ஸுக்காரனா லாரிக்காரனா தெரில, அடிச்சதில் அந்த பாலத்து மேலேருந்து மாடு அப்படி வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. விழுந்த மாடு அங்கேயே செத்தே போச்சு. பாலத்து மேலே வந்து கீழே அவ்வளோ பெரிய மாடு விழுந்தா என்ன வர்றது? இதெல்லாம் மாடுங்க வந்து நின்றுக்கிறோம். உங்கள் காரில் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக வர்றப்போ அடிச்சு தள்ளிட்டாங்க. எல்லாருக்குமே ஆபத்து. மாடும் பிரச்சனை, வர்றவங்களுக்கும் பிரச்சனை. ஏதோ சொல்ல வந்தா இல்லை, அது எதுவுமே தெரியாதுல்ல. அதே மாதிரி இந்த நாய்க்கெல்லாம் கழுத்தில் ஒரு பேண்டு கட்டுவாங்கண்ணே. எப்படின்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்ல. காலர் சொல்றியா? காலர்ல. சரி. அந்த பேண்டை கட்டி விட்டுறாங்க. அது எப்படின்னா வெளிச்சத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதனால தெரிஞ்சா நாய் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக போவாங்க. அதே மாதிரி மாடுக்கு எதுவுமே இல்லை, அதனால படக்குன்னு போய் ஏற்றிடுவாங்க. இது மேக்ஸிமம் ரூரல் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏதாவது பார்க்குறீங்கன்னா கூட ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவில் கூட இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அவன் ஒரு உயிரை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய மாடை இப்போல்லாம் மாடை மேய்க்கவே முடியல. தெருவில் நாய் மேய்கிற மாதிரி மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இருக்கதையா காப்பாற்றுவோம். எத்தனையோ மாடுங்களோட வெரைட்டி எல்லாம் நம்ம பலி கொடுத்துட்டோம். அதே மாதிரி கையில் பிடிச்சி போயிடலாம், வெடியை பிடிச்சி போடுங்க, பார்த்துக்குறோம். எதாக இருந்தாலும் சும்மா சொன்னே அப்பெல்லாம் கையிலலாம் பிடிச்சி போடாதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு அப்படி போடுறேன்ட்டு போட்டு கை செதறி மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்திருந்தான். அந்த வீடியோ எடுத்து கை செதறினதை மறுபடியும் இன்னொரு வாட்டி அதை எடுத்து அப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு கீழே வச்சு வெடிச்சான். அது சும்மா அவேர்னஸ் மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் கைஸ், நீ யோசிச்சிருக்கலாம் ஏன் கொஞ்ச நாள் வீடியோ வரல. அந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு ஃபேம்ல போய் வேலைக்கு சேர்ந்தாரு. சேர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அந்த பிளானே இல்லை. அவர் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் போயிட்டு இருந்தார். அப்போ தான் சொன்னார், இந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன், நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு, மேபி ஒரு ஃபேர்வெல் மாதிரி கடைசி வீடியோன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி பாய்வில் போயிட்டானே, வெலாம் வீடியோ என்ன ஆக போகுது பார்த்தா மறுபடியும் வந்துட்டேன். இதோ வந்துட்டேன். அது என்னன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, திருப்பூர். அது கம்பெனி, ஒரு MLM கம்பெனி. அது கம்பெனியே கிடையாது. அது மொத்தமா மண்டையை கழுவுற கம்பெனி. மண்டையை கழுவி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இப்படி சம்பாதிக்கலாம், இது பிசினஸ் தான், இப்படி சம்பாதிக்கலாம். ஒரு தூரம் வந்தவங்கள மண்டையை கவர்றதுக்கு உள்ள கை தட்டுறது, நல்லா பண்ண மாதிரி கத்தி விசில் அடிக்க வைக்கிறது, உள்ள அப்படியே கூடி வெளியே இருக்காடா சும்மா விசில் அடிக்கடா அப்படின்னு சொல்லி அவங்களே அப்படி பண்ண வச்சு மண்டையை கழுவி உள்ள கொண்டு வர வைக்கிறது. உள்ள கொண்டு வந்தோடனே காசை போடணும், கண்டிப்பா போடணும்னு சொல்லி மொதல் ஒரு 8,000 கட்டணும், அடுத்து ஒரு 40 கட்டணும், மொத்தம் 48 கட்டினோடனே என்ன பண்ணுவான்னா போனை காமிப்பான். போனை காமிச்சு, பாருங்க ஒரு மாசத்துல நான் இவ்வளவு சம்பாரிச்சிட்டேன், உங்களாலையும் சம்பாதிக்க முடியும், நீங்க இந்த கம்பெனிக்குள்ள வரணும். ஆனா இந்த கம்பெனில நாங்க எடுப்போமான்னு தெரியாது, சீக்கிரமா நாங்க யாரையும் உள்ள எடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை, வர்ற எல்லாருமே உள்ள எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல இருந்துடா காசு வருது. 10வது படிச்சவரு இங்க வந்துட்டாரு, 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு, ஏன் உங்களால் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கொஞ்ச நாள் கஷ்டப்படலாம், அடுத்து நீங்க 3 வருஷத்துல உங்க கையில 1 கோடி இருக்கும். காசை எதுல செலவழிக்கணும்னு தெரியாது. 1 கோடி தெரியுதா பீப்புள்? டஸ் அன் ஏரோப்ளேன். ஆக்சுவலி வீடியோவில் எல்லாமே சின்ன தெரியுது, ஏரோப்ளேன் தெரியுதான் தெரியல. நல்லா பக்கத்துல போகுது, இவ்வளோ கீழே போகுது. ஏய், இன்னைக்கு தம்ப்நெயில் ஷாட் ஒன்று எடுக்கணும்டா. பார்க்கிங் லாட் எடுத்துக்கலாம். அழைக்கிறாளோ, ஆனா ரொம்ப இதாக அழைச்சான். ரொம்ப அங்கேருந்து இவ்வளோ தூரம் சுற்றி பிடிக்கணும்னு இறங்குது கீழே. ஆக்சுவலி கைஸ்,
மதுரை டு மதுரை ரிங் ரோட்ல இருந்து லெஃப்ட் சைடுல திரும்பினா ஒரு என்னடா இருக்குங்க, கப்பலூர். சிவகாசி போற ரோடுன்னு நினைக்கிறேன். மதுரை வெளியே ரிங் ரோடு இருக்கும், அங்க இருந்து லெஃப்ட் கட் பண்ணா சிவகாசி ரோடு. அந்த ரோடு போற வழியில ஏரோட்ராம் இருக்கும். அங்க வெளியவே வந்து அவ்வளவு கூட்டமா இருக்கும். ஒரு வாட்டியும் பிளைன் வந்து நிக்கிறப்போ, ஃபிளைட் வந்து இறங்குறப்போ, டேக் ஆஃப் ஆகிறப்போ அதை பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும். அவன் கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சு அங்க பேரிகேட்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. பக்கத்துல குட்டி குட்டி கிராமத்துல இருக்கவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அதுவே அங்கே ரெகுலராக நின்று பழகி அதுவே மெமரி ஆயிடுச்சு. இங்கே அடுத்தவங்களுக்கு காட்டுறது இந்த மாதிரி எல்லாருக்குமே காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே ஒரு மெமரி எல்லாருமே கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி டூரிஸ்ட் ஸ்பாட்னே ஒரு பேர் எடுக்காத ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு டீ கடைலாம் கூட புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்து எல்லாம் நிற்கவும் கொஞ்சம் தூரத்துலேயே பக்கத்தில் டீ கடை எல்லாமே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? இருக்கா? ஆமாடா, கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். இப்போ இந்த கடையில தான் அந்த ஏர்ட்ராமோட எண்டுன்னு வச்சுக்கேன். கரெக்டாக இவ்வளோ தூரத்தில் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு டீ ஷாப்பா, இங்கேருந்து ஒரு டீ ஷாப் ஆரம்பிச்சிடும். இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இறங்கிருச்சா? கீழே இறங்கிருச்சு. என்னது ஏரோப்ளைனு? ஓ, அதை பற்றி பேசுறியா? நான் பைக்கு சரி காற்று இல்லாமல் கீழே இறங்கிருச்சு போலான்னு. ஸோ டைம் 3:30. ஓகேயா? ஜிகர்தண்டா சாட போவோம். கூல் கடையாடா? கூல் கடை. ஏய், இந்த டைமில் இருக்கு. மணி என்ன 3:30? ஒரு சில நேரம் இருக்கும்னே. மதுரை பக்கத்தில் இருக்காதுன்னு ஏதோ சொல்ல வந்தேன். கூல் கடையா? இல்லை, ஜிகர்தண்டா குடிப்போம். ஓகேயா? ஓகேண்ணே. குடிச்சிட்டு பக்கத்தில் சில பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேடா பாருவே. பேசிக்லி இது வாங்கணும், ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் ஒரு கடையில் போய் வாங்குவோம்ல. ஆமாண்ணே, அங்கே போய் அதை வாங்குவோம். ஓகே. வேற எங்கேயா போகிறேன்னா போவோம், டைம் பார்த்துக்கலாம். 6:40க்கு மூவி. ஸோ இன்னும் நேரம் கிடக்குண்ணே நல்லா. ஆக்சுவலி காய்ஸ், இந்த பைக் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூவ் பண்ணி 1 month ஆயிடுச்சு. இன்னைக்கு September 2nd. லாஸ்ட்டாக அந்த பைக் எடுத்தது ஆகஸ்ட் மாதமாடா? ஆகஸ்ட்லாம் தொடவே இல்லை நம்ம. ஜூலை மாதம், July 21 லாஸ்ட்டாக அந்த பைக் எடுத்தது. இப்படி இருந்தால் பைக் என்னதுக்கு ஆகும்? கரெக்டாக கேமரா மாட்டிட்டு பைக் ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன பேசணுன்றலாம் ஞாபகம் இருக்கு. ஏறினக்கு அப்புறம் மறந்துடுறேன். ஆமாண்ணே. இது ஜிகர்தண்டா கடை தெரியுமா? போய் மேப் போடணும். ஓரிப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து பாலத்தை ஏறி இறங்கி லெஃப்ட் எடுக்கணும். தெப்பக்குளம் சைடு கட்டாயிரமா? தெப்பக்குளத்துலேருந்து எப்படி போகிறது? தெப்பக்குளத்துலேருந்து தெப்பக்குளம் போய் போகலாம். தெப்பக்குளம் போய் தெரியுமா? மாடுதாணி போய் ஃபுல்லாக ஒரு சுற்றி நம்ம அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் இப்படி லெஃப்ட் எடுத்து உள்ளே போயிட்டு ரைட் எடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மியாகும். இல்லை சுற்றியே போவான். எப்படினாலும் உனக்கு எந்த வழி நல்லா தெரிஞ்சு போகலாம். மணி 3:30 ஆகுது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும். நம்ம அப்படிக்கா போகலாம். சரி, நான் எதுவும் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஆளா என்னடா பைக்கை பார்த்துட்டு இருக்காங்க? ஆக்சிடென்ட்டா? அதான் எனக்கும் தெரியலையே. சும்மா நிற்கிறேன். எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஒன்றா வந்திருக்காங்க, ஒன்றா போகிறாங்க. பெட்ரோல் லெவல பத்தேனே. அங்கிட்ட தண்ணியை பாருண்ணே. தண்ணியா? அதுவா? இங்கே என்னைக்கா இதுக்குள்ளே போகணும்ண்ணே. கீழடி போகணும். சுண்ட கஞ்சி சோறுடா, சுடும்ப கருவாடுடா, வலை மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. டாட்டா. அப்படியே இசைஞானி குடும்பம். போகலாமா? போயிடலாம். இங்கிட்டு கார் வரக்கூடாது, பைக்குக்கு மட்டுமோ. ஏய், ரோடு போட்டிருக்காங்க. பைய போனேன். பைய போ. இதுவா போவா? மேலே ஒட்டும், அதனால பைய போ. காலெல்லாம் அடிக்குதுடா. அது பைய போனேன். ஐயோ, நான் ஒரு வார்த்தை விட்டேனே. ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்க. கரும்பு வேணுமா? நீ பாடா. இல்லை. அதுவும் ஜெகரதண்டா குடிக்கிறோம்ல, அதை குடிச்சுக்கிறோம். சின்ன வயசுல அந்த இடத்துல ஒரு கடை போட்டிருப்பாங்கடா. வடக்கடையா? வடக்கடை இருக்கேன் இன்னும். யா, அதில் முட்டை பொடி மாசுன்னு ஒன்று கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் சோத்துக்கே வழிதான் நேரம். அது நமக்கு தேவையில்ல. எதுவுமே இல்லாத நேரத்தில் அவங்க 15 ரூபா 20 ரூபா என்னமோ. இது மாதிரி டாமினோஸ் பீஸெல்லாம் ஃபஸ்ட் டைம் திறந்தாங்க. திறந்தப்போ ஃபஸ்ட்டு கஸ்டமர் இல்லை, அவன் திறந்த ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் போனேன். கையில் திறந்துட்டாயும் தெரிஞ்சு 2-3 மாதமாக காசெல்லாம் கேதர் பண்ணி எடுத்துட்டாங்களா டாமினோஸ் பீஸா? காணோம். இருக்குமே பின்னாடி. பீஸா ஹட் இருக்கு. பீஸா ஹட்லாம் இப்போ இல்லவே இல்லை. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்ஸ் ஃபார் யூர் கமெண்ட். சிசிஓ வந்து கூல் பேட் ஃபோனு சஜஸ்ட் பண்ணி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. கூல் பேடா? ஆமாம், கூல் பேட்ல இருந்து உனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுடா. ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாப்புல. எதுக்கு? ஃபோனு நம்ம கேட்டிருந்தோம்ல சஜஷனுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம்
சதயத்துக்கு கமெண்ட் பண்ணதுக்கு. இந்த வீடியோ வந்து கொஞ்ச நாள்லயே சிசுவி வேற ஒரு ஃபோன் எடுத்துட்டாரு. என்ன ஃபோன் எடுத்திருக்கீங்க சிசுவி? OnePlus 13R. இது நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதான் எடுக்கணும்னு அவர் ரொம்ப முடிவு பண்ணி இந்த ஃபோன் எடுத்தாரு. எனிவே தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட். அந்த ஃபோன் நான் பார்த்தேன். பட் சிசுவிக்கும் கூல் பேடுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு கூல் பேட் வச்சிருந்தேன். உனக்கும் கூல் பேடுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. ஆமாண்ணே. அதனால சரி இது என்னத்த அவன்கிட்ட சொன்னா கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லுவேன். நான் விட்டுட்டேன். நான் ஒரு ஃபோன் வேணும்னு கேட்டேன். என் அண்ணன் கூட பிறந்தவன் வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு கூல் பேட் வாங்கி கொடுத்தா அந்த ஃபோனு சுத்தமாக செட் ஆகலை. ஒன்றுமே யூஸ் பண்ண முடியல. சரியான ஹேங் ஆகுச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டே வேணாம் வேறு ஃபோன் வாங்கி தரஞ்சளவும் 2 வருஷம் கழிச்சு Redmi Note 8 Pro வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் லெஃப்ட் எடுக்கணும். அது ஒரு 6 வருஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணேன். அது அப்புறம் அவ்வளோதான் செத்து போச்சு. இந்த பாலத்து கீழே அந்த இதில் எடுக்கணும்னு இங்க பூட்டுக்கெல்லாம் சாவி செய்வாங்க பீப்புள். ஐயா நீ என்ன மாதிரியான பூட்டு கொண்டு வந்தாலும் எப்பேற்பட்ட பூட்டாக இருந்தாலும் அதுக்கு சாவி செஞ்சிருவாங்க. பரவாயில்ல. எந்த இருக்கார் இவரா? இங்கே தான் ஞாபகம் இருக்கா? இங்கேயோ போயிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம டேக்கா போட்டுட்டு இருந்தோம். இது இங்கேயா? கொடைக்கானல். ஆமாண்ணே கொடைக்கானல் போயிட்டு படுத்துட்டேன் சொல்லிட்டு படுத்துட்டேன். அப்படியே ஆளு வந்துட்டோம்டா. அவ்வளோதான்டா. பண்ணா எக்க அடிக்காரங்க வண்டியா இங்கே பார்க் பண்ணுமா? வழியா பார்க் பண்ணலாமா? இங்கேயா இருக்கு? இதோ திகிருதண்டா கடை பக்கமா? ஆமாம் இங்கேருந்து பக்கம் தான். இல்லை முன்னாடி போய் பார்க் பண்ணுவோம். முன்னாடி போய் பார்ப்போம்ண்ணே. இங்கே வேணா அங்கிட்ட ஒரு இடம் இருக்குது. அங்கிட்ட எப்படியே போனேன். போ இந்த பக்கம் தானா? லெஃப்ட் எடுக்கவா? உள்ளே போய் அப்படியே லெஃப்ட் எடு. அந்த ஒருத்தர் வராரா வெளியே? அதுக்குள்ளே போ. கரெக்டாக ஆட்டோ நிப்பாடி வச்சுருக்காங்க. நாய்க்குட்டி வர படுத்து கிடக்கு. வெளியே வாண்ணே. சரிண்ணே. என்ன வெளியே வைக்கணுமா? புரியல. 5 நிமிஷம் தான் கடைக்கு போய்ட்டு உடனே வந்துடும். தேங்க்ஸ்ண்ணா. கையில் கொண்டு போயிடும். ஓகே கைஸ், ப்ராப்ளி நாங்கள் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு கம் பேக் அண்ட் கண்டினியூ த வீடியோ. 1 hour later. ஹாய். ஸோ யா பீப்போ ஜிகதண்டா குடிச்சோம். சிசுவை ஜிகதண்டா ரேட்டு கூடிச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாப்புல. எவ்வளோடா கூடியிருக்கு? 120 ரூபா கிட்ட கூடியிருக்கு. இப்போ ஸ்பெஷல் வந்து 100 ரூபா. நான் வந்தப்போ 60 ரூபா இருந்துச்சு. ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? அண்ணே திரும்பி பாரு. மூஞ்சி தெரியுதா? எனக்கு தெரியல. உனக்கு தெரியுதா? உன் மூஞ்சி தெரியுது. என் மூஞ்சி என் மூஞ்சி எப்படி தெரியும்? நான் தான் ஃபுல்லாக மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கேனே. தெரியுதா அண்ணா? தெரியுது. தெரியுது. எப்படா தெரியும்? மாஸ்க் போட்டு அது சூப்பா பண்ணி இப்படி போய் உள்ள ரைட் எடுக்கணுமா? இங்க இருந்து இப்படி லெஃப்ட் போனோம்னா இங்க ஏகேஎம் இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னது வந்து எங்கேயோ வந்து ஆட்டை போட்டு வந்துட்டேன். எங்கடா எடுத்த? காலு கீழே கிடந்துச்சு. நம்மளுக்கு ஈஸா வேணும்ட்டு வெண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ. ஓப்பன்ல தான் இருக்கு. இப்போதான் காற்று நல்லா போகுது. கைஸ், நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப மதுரையில் ஒரு வாட்டியும் கார் கண்ணாடி வரப்போ திரும்பி பார்த்துட்டே போகிறது வழக்கம். முடி நல்லா இருக்கா, மூஞ்சி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறது. என் கண்ணாடியை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. வண்டி பார்க் பண்ணவங்க அங்கே ஒரு ஆஃபீஸில் ஒரு அண்ணன் இருந்தாப்புல. நீ வண்டி நிப்பாட்டக்கூடாது, ப்ரைவேட் ஏரியான்னு சொன்னாங்க. 5 நிமிஷத்தில் வந்துடுவோன்னு சொன்னோடனே ஒரு இடம் கொடுத்து நிறுத்திக்கோங்க, சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னார். அப்படின்னா அத்தாரிட்டியாக வரல, அந்த இடம் வேறு யாரோட தான் அர்த்தம். எங்கேருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. கைஸ், இது பேர் தேர் முட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தேர் இருக்கும். நீங்கள் பார்க்குற எல்லாமே தேர், மதுரையோட பெரிய பெரிய தேர். ஜெனீன் ஹாய். ஏவனோ பவுடர் போட்டு போயிருக்காண்டா. நாய்க்குட்டி இருக்கா? முன்னாடி இது பண்ணிடுவாங்க. பார்த்துக்கோ, முன்னாடி எடுத்துடாதே, அப்படி பின்னாடி எடு. சூப்பர். சாப்பிட்றதுக்கு இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடுமாடா? வெள்ளரிக்காய் நம்ம இங்கே வச்சுட்டு இல்லை பேக்கில் இருக்கு. ஒன்று எடுத்து வச்சு பாரு. அது திங்காதுண்ணே. திங்காதா? ஒன்று எடுத்து கொஞ்சமாக பிச்சு கூட்டி கொடுத்து பாரு. கொடுண்ணே. இந்த உப்பா தான் இருக்கு. இதை மட்டும் கொடுத்து பாரு. சாப்பிட்டுச்சுன்னா கூட கொடுக்கலாம். திங்கல போட்டுருச்சா கீழே? வேறு தான் வாங்கி கொடுக்குறியா? இல்லைண்ணே, சாப்பிடாதண்ணே. பால் மட்டும் தான் குடிக்கும். ரொம்ப குட்டி. போன வாட்டிக்கு எனக்குள்ளே ஏற்றி நிப்பாட்டிருந்தோம். முன்னாடி இங்கெல்லாம் நிப்பாட்டுவோம். எல்லா இடத்துலையும் நோ பார்க்கிங் போர்டு போட்டாங்க. இங்கிட்ட ஓரத்தில் நிப்பாட்டோமா? அது ஒரு வழி. இந்த ஓரத்தில் நிப்பாட்டுவோமா? இங்கேயா? ஸ்ட்ரைட்டா. ஓகே. இல்லை அங்கே போவோமா? அங்கே நிப்பாட்டுவோமா? சும்மா அப்படி நிப்பாட்டுனே. அப்பெல்லாம் அந்த எப்படி நாங்க நிப்பாட்டுப்பா முடியாது. அட இப்படியாச்சுன்னு பாட்டு முடியாது. ஆடா போகடா. ஹே காய்ஸ், ஸோ இதுதான் மாலுக்குள்ளே நாங்கள் போகல. we're going to watch a movie. தலைவன் தலைவி. Yeah, we're going to watch தலைவன் தலைவி. So this should be the end of the video. This is Nari. This is Shishui. Until next time. See ya.